கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சில பேரால் மனம் தெளிவாகி வெளியே போனீங்கன்னா, ஏதோ ஒரு ஆன்மீக யோக பயிற்சியெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா வெளியே போய் உங்களால் பார்க்க முடியும், கேட்க முடியும். இப்போ பார்க்குற மாதிரியே தூங்கும்போது நீங்கள் கனவு காணும்போது பார்க்குறீங்க தானே? கண் அந்ததே கண்ணிலையா பார்த்தீங்க? கண்ணை மூடிந்தீங்க, ஆனால் தெரிஞ்சது தானே? அப்போது வெளியே போனாலும் அது சாத்தியம்தான். வெளியே போனாலும் அது சாத்தியம்தான், பார்க்கலாம் முடியும். என்னென்னா அனலைஸ் பண்ணி இந்த சிந்தனை பண்ணுறது, கற்பனை பண்ணுறதுலாம் இருக்காது, பார்ப்பீங்க, அவ்வளோதான். உங்களால் என்ன பண்ண ப்ராசஸர்லாம் இல்லை உங்ககிட்ட. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அவ்வளோதான். பார்க்க கேட்க. அதனால தான் இந்த செத்தவங்களெல்லாம் கும்புறதெல்லாம் அங்கேருந்து தான் வந்தது. ரெண்டாவது, உதவ முடியுமான்னா சிந்தனை அவங்க மூளைக்குள்ளே போய் சிந்திக்க வைக்க முடியும். உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியும் உங்கள் குரு. இப்போ பேச்சு கேட்குறீங்க, உள்ள அனலைஸ் பண்ணுறீங்க தானே ஃபிசிக்கலாக. அப்போ பேசிட்டாக்கா கேட்டு தானே இருப்பீங்க. ஏதோ ஒரு புக்கை பற்றி ஏதோ ஒன்று ஆகுறீங்க தானே உள்ளுக்குள்ள. அந்த மாதிரி இப்போ ஆகுங்க, சேர்த்துட்டா ஆக மாட்டீங்க. அதனால் இருக்கு வாழும்போதே புரிஞ்சுக்க பாருங்கள். செத்த பேர் புரிஞ்சுக்க மட்டும்தான் முடியாது, எல்லாம் பார்க்கலாம் முடியும். எந்த புரிதலோடு போனீங்களோ அதிலே நிற்பீங்க. திரும்ப வரும்போது அந்த புரிதல் உள்ளுக்குள்ளே இருக்கும். திரும்ப ப்ராசஸரில் போன உடனே அந்த புரிதல் வந்துடும். உதாரணத்துக்கு போன முறை நீங்கள் மியூசிக் பற்றி ஆர்வமாக இருந்தீங்க, திரும்ப போந்தாலும் அதே நாலேஜோடு வருவீங்க. அதுமாதிரி இசைக்கருவியெல்லாம் எடுத்து உங்களால் சாதாரணமாக வாசிக்க முடியும். சிம்பிளாக சொன்ன உடனே உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக வாசிப்பீங்க. புதுசாக அதில் வர நீங்களே கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு இசை ஞானம் ஏற்கனவே இருந்திருக்கும் எந்த ஒரு வேலையும். ஸோ உங்கள் ஐக்யூ லெவல்லாம் அங்கேருந்து தான் வந்தது, உங்கள் ஜென்மத்தினால ஆனது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.